అదే చెప్తున్నా. ఇంకా பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓஷோ, ஸ்ப்ரிங் வந்தாச்சுங்க. ஃபைனலி ஸ்ப்ரிங் வந்தாச்சு. எங்க போனாலும் பூங்க. வெளியே போனா பூ, அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் ஒரே பூவா பூத்து குழங்குது. அப்படியே ஊர் ஃபுல்லாவே பூவா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்க. என்னோட ஃபேவரட் டைம் ஆஃப் த இயர். ஸோ ஃபைனலி ஸ்டார்ட் ஆயாச்சு ஸ்ப்ரிங். நான் கொஞ்சம் நிறைய செடிகள்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன், என்ன பண்றேன், அண்ட் முக்கியமா கோங்குரா வந்துட்டு பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபேவரட். எலியா பாப்பை வரைக்கும் சாப்பிடுவா. ஸோ அவளோட கொஞ்சம் அலப்பறையும் எல்லாமே இந்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் எந்திரிச்சு நல்லா சூப்பராக ஒரு சாயா வச்சுட்டு அந்த மக் என்னோட ஃபேவரட் மக்கில் ஊற்றி டைரெக்டாக வெளியே வந்து உங்களுக்கு இது காமிக்கணும்னு நினச்சேன். அசீலியா ஃப்ளவர்ஸ் எங்களோட பேக்யார்டில் பூத்துருச்சு. ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலருங்க. இதுதான் என்னோட கார்டனில் ஃபஸ்ட்டாக பூக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அசீலியஸ் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங்கில் பூக்கக்கூடிய வெரைட்டி அப்படிங்கிறனால எனக்கு அப்படியே அழகாக இருக்கு இல்லைங்க பார்க்க. போயிட்டு கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். சரி, இது வந்து செடி, இது அந்த பக்கம் இருக்கட்டும். இது வந்து நேத்திக்கு வந்த சம்பவம். இது வந்து அப்புறமா நூடுல்ஸுங்க. எவ்வளவு பேரும் இந்த பவுல் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலா இது பப்ளிக்ஸ்ல இருந்து பிக் பண்ணேன். நேத்திக்கு ஆக்சுவலி இவர் வாங்கிட்டு வந்தாரு. அம்மா இது இருந்தது, நான் பார்த்தேன், ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு தடவை வாங்கியிருக்கேங்க இதுக்கு முன்னாடி. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிராண்ட் என்னன்னு தெரியாது. பட் இவர் ரேண்டமா இதை பார்த்தோன்னே ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபிளேவர்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு இதை வாங்கிட்டு வந்தாரு. ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு 3 எண்ணம் வாங்கினாரு. நாங்க 3 பேர் சாப்பிட்றதுக்கு. பட் யூஸ்வலா இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டோங்க. பட் இந்த தடவை ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ட ஞாபகத்துக்கு இதை பார்த்தோன்னே அவர் இதை வாங்கிட்டு வந்தாரு. மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவோம் எப்போ அது இருக்கா. இங்க பாருங்களேன், கோங்குரா. ஐயோ, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க இந்த தடவை கோங்குரா. இது பிரைஸ் தெரியல, இருங்க பார்த்து சொல்றேன். சூப்பரான கட்டுனா, நல்ல சூப்பரான தலைன்னு நல்ல ஃப்ரெஷ். அந்த அம்மா கொஞ்சம் சுருக்கி உள்ள வச்சு தள்ளி வச்சு பில்லு போட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அது ஃப்ரோசன் செக்ஷன்ல இருந்து நான் பட்டாணி வாங்கினாங்க. லைக் டக்குன்னு எடுத்து போட்டு பண்றதுக்கு. இப்போ நம்மளோட இந்த உப்மா, சேவை, சேமியா இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது டப்புன்னு கொஞ்சம் பட்டாணி போட்டு செய்வேன். ஸோ அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், வெங்காயம், இந்த கோகனட் மில்க் கேன் ஒரு 2 எண்ணம் எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம், $1 இருந்தது. அப்புறம் 125, அப்புறம் 150, 2, இன்னைக்கு 250, $2.50. எவ்ரி டைம் ஒரு 25 cents. ஃபர்ஸ்ட் 25 cents ஏத்துனாங்க, அதுக்கப்புறம் 50 cents ஏத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் அதிகமா தேங்காய் பால் யூஸ் பண்ணுவேங்க. ஸோ என்னோட ஃபேவரட் பிராண்ட் வேற இது சாவ்கோ அப்படின்னுட்டு. அண்ட் தென் இந்தியன் ஸ்டோர்ன்றனால கையோட கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பன்னீர் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஏதோ ராஜ்போக் ஃபுட்ஸோட பன்னீர் இதை வாங்கிட்டு வந்தேன். காஸ்கோவோடது ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லாட்டினா ஹல்திராம்ஸோடது ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்களுக்கு இங்க மில்கி மிஸ்ட் பன்னீர் எல்லாம் கிடைக்குதுங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. லாஸ்ட் டைம் பட்டேல் பிரதர்ஸ் போயிருந்தப்ப மில்கி மிஸ்ட் பன்னீர் பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. வாவ், ரொம்ப வருஷம் ஆச்சு மில்கி மிஸ்ட் பன்னீர், தயிர் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல ரெகுலரா வாங்கி சாப்பிட்டு இருந்தது. அது ஞாபகம் எனக்கு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோல வாய்ஸ்ல தெரியுதா எனக்கு தெரியல. ஸோ வெத்தலை ஜூஸ் எப்பவுமே போட்டு குடிப்பேன். வெத்தலை ஜூஸ்னா அதை காமிக்கிறேன், நான் எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி மிச்சம் இருக்கிற காய்கறிங்க நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே தூக்கி, முள்ளங்கி அது நல்லா கூட வெஜ்ஜிஸ் அந்த வீக்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. சரி, அது எல்லாத்தையுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது எல்லாமே கையோட ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணி முடித்தேன். இஞ்சிங்க, எங்களுக்கு எங்கள் இந்தியன் ஜிஞ்சர்னு தனியாகவே கிடைக்குது. நான் இப்பெல்லாம் வந்து அதிகமா அதுதான் வாங்குறது பாத்துக்கங்க. நம்ம ஊர் இஞ்சி இங்க கிடைக்கிற வந்துட்டு பெரிய இஞ்சி கிடைக்கும் பாருங்க. பெரிய இஞ்சி அப்படின்னா ஒரு மாதிரி பெருசா இருக்கும், ஃபிளேவரே இருக்காது. நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி வரவே வராது. சோ எனக்கு வந்து எப்பவுமே இந்த இந்தியன் ஜிஞ்சர்னு ஸ்பெசிபிக்கா எழுதியிருந்தாங்கன்னா அதுதான் பார்த்து வாங்கிட்டு வருவேன். அதுல வந்து இந்த பெரிய இஞ்சிக்கு இவ்வளவு பெரிய பீஸ் போட்டா எவ்வளவு ஃபிளேவர் வருமோ, இந்த இஞ்சியோட இத்தினூண்டு துண்டு, ஒரு சின்ன 1 இன்ச் துண்டு போட்டாலே வந்துடும்.
ஸோ அதனால நான் எப்பவுமே வந்து இந்தியன் ஜிஞ்சர் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்றது. கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே இதை வந்து இந்த இலையை வந்து செப்பரேட் பண்ணிடுவேங்க. இதோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே நம்ம இதை பண்ணிட்டு லைட்டா எண்ணெயை ஊத்தி இதுல வந்து சட்டியில போட்டு இதை வதக்கி எடுத்து ஒரு டப்பால எடுத்து வச்சிருவேன். வச்சுட்டீங்கன்னா கேடு வராது அவ்வளவு சீக்கிரமா. அப்புறமா நமக்கு எப்ப வேணுமோ அதை எடுத்து லைட்டா தாளிச்சுட்டு இது வந்து சூடு சாப்பாடுல வந்து பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கையோட ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க. இலை எல்லாமே வந்து தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. இனி ஒரு ரின்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் இந்த தண்டெல்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கோங்கரால வந்து நீ இந்த மாதிரி தண்டு கிடைச்சிச்சுன்னா the most thickest அந்த பேட்ச்ல எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து செப்பரேட் பண்ணி அதை வந்து நட்டு வச்சோம்னா வரும் அப்படிங்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைங்க. ஆனா இந்த தடவை வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் வந்து கோங்கரா பச்சடி எப்படி பண்ணுறதுனே காமிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரிசர்விங் அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றி இந்த இலையை வந்துட்டு கழுவுனதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமா இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அந்த தண்ணியெல்லாம் கூட வற்றி போய் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ப்ராசஸில் வந்து டைரெக்டாக எப்படி பச்சடி பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சட்டியில் எடுத்து நான் இப்போ எண்ணெய் ஊற்றாமல் டைரெக்டாக கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த தண்ணி கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்து சட்டியில் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டிங்கன்னா டப்புன்னு கீரை தானுங்களே சுருங்கி டப்புன்னு அப்படியே சின்னதாகி வந்துடும். 2 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே எவ்வளவும் சுருங்கி அடி வரைக்கும் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த தண்ணி வந்து லைட்டாக வற்றி போய் ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட இது ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேடே வராது. மினிமம் 1 வீக் ஒன்றுமே ஆகாது. அந்த ஃப்ரெஷ்னஸை நீங்கள் அப்படியே வந்து எடுத்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இல்லாட்டினா கோங்கரா லீஃப் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு மாதிரி சுருண்டு போய் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி எல்லாம் ஆகி கேடு வந்துடும் அந்த இலை. அப்போ அதோட ஃப்ரெஷ்னஸ் இல்லைன்னா அந்த டேஸ்ட் அந்த புளித்தன்மை குறைஞ்சிட்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வாடின மாதிரியான டேஸ்ட்டாக தான் வரும். அதனால தான் இம்மீடியட்டாக இந்த ஒரு ப்ராசஸை செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா சைடில் வச்சுருங்க. அப்புறமா வந்து சூடாரி இந்த மாதிரி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பணைச்சு சூடாறினதுக்கப்புறமா குறைன்னு அரைச்செடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மிக்ஸியில் ஸ்கூல் இது ரெடி. இது வாட் இஸ் திஸ்? Oh, and you bought this book, Chakra? What book is that? Sophie Mappos. Where did you buy this from? The book fair. You bought it from the book fair? Mm-hmm. Okay. I'm on page 45. You're already in page 45. I think you have a bookmark, Anna. I'll give you the bookmark. You can use that, okay? I think it's upstairs or somewhere. And you got it. How much was this? நான் இன்னைக்கு இவள் ஸ்கூலில் வந்து புக் ஃபேர் நடக்குதுங்க. ஸோ நம்ம காசு கொடுத்து அனுப்பினோம்னா குழந்தைங்களே போய் வாங்கிக்கலாம். How much was this book? $7. Okay. How much was the pen then? So பாக்கிக்கு பென் கொடுத்தாங்களா? The pen was $2. And where is the remaining $1 more? School donation. Oh my god, it's so beautiful. இங்க பாருங்க, அழகிங்க இது. ஆனா இட்ஸ் a beautiful plantங்க. ஓகேவா? இதோட கலர் வந்து is like I just love it. Okay, for those who don't know the name of this plant, it's called the maidenhair fern. ஓகேங்களா? இது வந்து இதை மெயின்டைன் பண்றது ஒரு சரியான தலைவலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 5 வருஷமா நான் இந்த பிளான்ட் வாங்கினேன். ஏய் போய் சாப்பிட போடி சீக்கிரமா. 5 வருஷமா கிட்டத்தட்ட இந்த பிளான்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எப்பவுமே வந்து இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கறனாலே நான் வாங்காமே வச்சிருந்தேன். ஆனா மனசு கேட்கல. இந்த தடவை நான் எனக்கே ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கிட்டேன் இந்த பிளான்ட்டை. I like the smell. You like the smell? Go eat fast. இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. போ பாப்பா, சொன்னா கேளு போ. I want to say in the video, fly.
பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து அதிகமா இருக்கணுங்க. ஹியூமிடா இருந்தாதான் பிடிக்கும். 70 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு கீழே டெம்பரேச்சர் போனாலே சுத்தமா பிடிக்காது. நான் இப்ப கரெக்டா போய் வாங்கினதுன்னா ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. இனி வெதரும் வந்து பெட்டர் ஆக தான் போகுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்ல நல்லா பிரைட்டா இருக்கிற இடமா இருந்ததுன்னா வச்சிங்கன்னா அப்படின்னா எப்பவுமே அங்க ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால இது ட்ரை பண்றதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணலாங்க. ஓகேவா, பிடிச்சிருக்கு. அதனாலதான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு பழைய பாட் இருக்கு. ரொம்ப நாள் பழைய பாட்னா நெவர் யூஸ்ட் தட் பாட். அது ரொம்ப நாளா அந்த பாட்டு அப்படியே இருக்கு. ஸோ அந்த பாட்ல தான் இதை ரீபாட் பண்ண போறேன். இந்த அதே மாதிரி இதுக்கு வந்து சாயில பொறுத்த வரைக்கும் நல்ல மாய்ஸ்டாவே இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். ட்ரை ஆக விடவே கூடாது இந்த பிளான்ட்டுக்கு. ஸோ பாப்போம். ஓல்ட் பாட் தட் ஐ ஹேட் பட் நெவர் யூஸ்ட் இட். ஸோ இது வந்து ரொம்ப நாளா என்னோட கராஜ்லயே உட்காந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கு ஒரு டைம் வந்துருச்சு. ஏன்னா இது ரொம்ப பெருசு இல்லைங்க. இட்ஸ் ஸ்மால் ஒன் தான். ஐ டென்ட் நோ. முன்னாடி வேற ஒரு பிளான்ட் இதுக்கு மேல வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த பாட் எடுத்துட்டு வந்தேன். அழகா இருக்கு இல்லைங்க. எனக்கு இந்த 3D ஃபிகரன்ஸோட சூப்பரான ஒரு பாட். ஆனாங்க வந்திருக்கு. வந்து 2 நாள் தான் ஆச்சு அந்த பிளான்ட். அதனால இப்பவே ரீபாட்டிங் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சட்டிக்குள்ள சும்மா வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ரீபாட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிஞ்சு அதுக்கப்புறமா பண்ணலாம். இல்லாட்டினா வாங்கிட்டு வந்த உடனே ரீபாட்டிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிளான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ அதனால் மெதுவாக பண்ணுவோம். இனி அடுத்தது நம்ம கோங்குரா பச்சடியை வந்து தாளிச்சிடலாம். நான் வந்து அதை அரைச்சி கொரன்னு அரைச்சி சைடில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அதையுமே போட்டு, கருவேப்பிலை ஒரு 4-5 எண்ணம், அப்புறமா வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நான் இங்கே 3 போடுறேன், உடச்சி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி மிளகா இருந்தது அப்படின்னா எச்சாவே வேணாலும் போட்டுக்கலாம். லைட்டாக விதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் போதுங்க. ரொம்பலாம் இதில் வெங்காயம் வேணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை போட்டுட்டு இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலே மினிமம் ஒரு 10 நாளெல்லாம் இந்த பச்சடி தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாளித்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இதை தாளித்து ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டிங்க. சூடானதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ஒரு மினிமம் 2 வீக்ஸ்க்கு கேடு வராமல் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அரைச்சி வச்சுருந்த கோங்குராவை போட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்தி போட்டுட்டு அதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் நல்லா வாட்டுங்க. வாட்டி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே தாராளமாக நல்லாவே இருக்கும். ஒரு சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு குண்டா சோறு அப்படியே இறங்குன்னு சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து $5ங்க எங்கள் டாலர் ட்ரீயில் இது வாங்கினேன். அண்ட் இதெல்லாமே 125. ஓகேவா, இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த டேக் எல்லாம் ஒன்று கஷ்டமாக இப்படி மடக்கணும்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஜஸ்ட்டு மடக்கி வச்சுட்டு இது வந்து இதுக்குள்ளே தள்ளிடுவோம். இங்கே பழசு என்கிட்ட இருந்தது வந்து உடஞ்சிருந்துங்க. ஒன்று மட்டும் அது நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணி மாற்றும் போது உடஞ்சிருச்சு. ஸோ ஒயிட் கலர் இதையும் தூக்கி இங்கே வச்சாச்சுன்னா சூப்பர், நாட் பேட். ஃபைனலாக நான் இப்படி தான் வச்சு முடித்தேங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கேண்டில் இந்த பக்கம் வச்சு நடுவில் வச்சுக்கிட்டேன். அழகாக இருக்குல்ல. After he put his tail down, he saved Sophie. After Sophie got up, Haiti came. I can't believe I was worried about you. And then Haiti just bursted out the way. She said, Haiti, just save me. And then, okay. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கதை படிச்சு முடிச்சிட்டாளுங்களாமா இன்னைக்கு. அந்த புக்கு வாங்கிட்டு வந்தது படிச்சு முடிச்சுட்டு அது சொல்லிட்டு இருக்கிறா. ஏன் பாப்பா, இந்த டேபிள் மேல இருக்கிற இந்த ஜாமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு உன் கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கியா ப்ளீஸ்? நான் 2 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ். Let me tell a story, please. ஓ வீடியோ காண்டா.
ஈவினிங் போல் நாங்கள் வெளியே போனோங்க. நான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் காமிக்கணும்னு சொன்னேன்ல, இதை பாருங்கள் எவ்வளோ மரமெல்லாம் பூவுங்க. இங்கே வந்து எப்போவுமே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இலை வந்து அதுக்கப்புறமா பூ வந்த கதையெல்லாம் தான் நம்ம ஊரில் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு ஃபுல் மரமும் பூவாக பூத்து அது முடிச்சதுக்கப்புறமா தான் இலை வரும். ஸோ அது ஒரு வெரைட்டியான விஷயந்தான் சொல்லணும். ஸோ அதை தான் இங்கே ஸ்ப்ரிங்காகவும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பார்க்கிங் லாட்டில் ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளவரிங் ட்ரீஸு, ஸ்ப்ரிங் ட்ரீஸ் வச்சுட்ருக்காங்க. அதுவும் அது எல்லாமே வெள்ளை பூவுங்க. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக எல்லா ட்ரீஸுமும். ஸோ அதனால் எல்லா வருஷமும் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு வருவோம். இதுக்குன்னு தனியாக எங்கேயுமே வந்துட்டு செரி பிளாசம் எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கேயே வந்து நின்று கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். சூப்பராக இருக்குது இல்லைங்க பார்க்கறதுக்கு. சரியான பசிங்க. அதான் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிட்ரேனியன் ரெஸ்டாரண்ட் வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. மெடிட்ரேனியன் ரெஸ்டாரண்ட் வந்து பாப்பாக்கும் பிடிச்ச ஒரு பிளேஸ். மெடிட்ரேனியன் ஃபுட்னா சாப்பிட்டுப்பா, ரேப் வாங்கினோம்னா சாப்பிட்டுப்பா. ஸோ நான் வந்து இங்கே எனக்கு பர்டிகுலராக என்ன ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரெட்டும் ப்ளஸ் பிளெயின் ஹம்மஸும் வந்துட்டு, அதுவும் வந்து இந்த மாதிரி மெடிட்ரேனியன் ரெஸ்டாரண்ட்டில் ஹம்மஸ் வில் பி டெலிஷியஸ்ங்க. ஃப்ரெஷ்லி மேடாக அவங்க பண்ணி வைப்பாங்க டெய்லியுமே. அதனால் மோஸ்ட் மெடிட்ரேனியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரெஷ்லி மேட் ஹம்மஸ் எப்போவுமே கிடைக்கும். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். அந்த பீட்டாவும் ஹம்மஸும் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன். ரேப்பு, இது பிளேட்டு, இது ஷவர்மாஸ், இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே டெலிஷியஸாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பிளெயின் பீட்டா வித் அந்த ஹம்மஸை தொட்டு சாப்பிட்டா ஆஹா எப்படி இருக்கும் தெரியுங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்க. 120. கொலைப்பட்டினீங்க. குதிரை வக்கிப்பிலும் தின்னுன்னு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி என் பிள்ளை பசிச்சா எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜாலி பாவம் இல்லை. சரி விழுந்துற போற பாப்பா. சோ இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே பாக்குறேன். நான் சொல்றேன். Bye bye.